இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு நெருக்கமானவர்களே, இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு சொந்தக்காரர்களே, இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தின் அன்பு பக்தர்களே, அருமையாக கொடியேற்றி இந்த திருவிழாவை நாம் ஆர்ப்பரிப்போடு தொடங்கி இருக்கின்றோம். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு இயேசுவின் திரு இதய கொடியை நம் வீதிகளில் எல்லாம் சுற்றி வந்து வணக்கம் செய்து இன்றைக்கு இந்த கொடிமரத்தில் ஏற்றியிருக்கிறோம். உயர பறந்து கொண்டிருக்கின்ற இந்த இதய ஆண்டவர் நம் ஊரை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நமக்கு வேண்டிய அருள் வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். என்னுடைய அறையில் இயேசுவின் திரு இதய ஆண்டவரின் படம் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நாளைக்கு பல முறை அந்த இதயத்தை தொட்டு நான் சொல்லுகின்ற ஒரு ஜெபம், ஆண்டவரே உம் இதயத்திற்குள் என்னை வைத்து காத்தருளும். அது முதல் ஜெபம். இரண்டாவது, ஆண்டவரே உம் இதயம் போல என் இதயத்தை மாற்றி அருளும். இந்த ரெண்டு ஜெபத்தையும் நான் சொல்லுவேன். ஆண்டவரே அவருடைய இதயத்தில் கையை வைத்து, ஆண்டவரே உம் இதயத்தில் என்னை வைத்து பாதுகாத்தருளும். ஆண்டவரே உம் இதயம் போல என் இதயம் மாற செய்தருளும் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் இதயம் ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு மாபெரும் கடல், பெரும் கடல். அந்த கடலில் நாம் வலையை வீசி நமக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவின் இதயம் இரக்கம் நிறைந்த ஒரு பெரும் கடல். அந்த கடலில் நாம் நம் பாவங்களுக்கு வேண்டிய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவின் இதயம் ஒரு அன்பு கடல். நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஒவ்வொரு நாளும் தயாராக இருக்கிறார். நாம் அவரிடம் சரணடைவோம். இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது. நமக்கு தெரியும், ஒரு நாளைக்கு இதயம் எத்தனை முறை துடிக்கிறது? லட்சக்கணக்கான முறை துடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை அந்த இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இதயத்திற்குள் ஈரம் இருக்க வேண்டும், அந்த இதயத்திற்குள் இரக்கம் இருக்க வேண்டும், அந்த இதயத்திற்குள் அன்பு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த இதயம் கல்லான இதயமாக மாறிவிடும். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் ஒரு நாளைக்கு 50 முதல் 60 வரை இதய நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு சீக்கிரமாக இதய நோய் வருவதற்கு என்ன காரணம்? காரணம், இதயத்தில் வன்மம் இருக்கிறது, இதயத்தில்
தீமை இருக்கிறது. நம் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான இதயம்தான் துடித்துக் கொண்டே இருக்கும். நோய் வாய்ப்பட்டாலும் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு இருக்கின்ற நோயெல்லாம் தீர்ந்து போய்விடும். மருத்துவர் சொக்கலிங்கம் என்ற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வீடியோவை பார்த்தால் அவர் சொல்லுவார், இதய அறுவை சிகிச்சை நிபுணர். உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனையா கோளாறா, உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்கள் மனது மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். சீரான சிந்தனை, சீரான உணவு, சீரான உடற்பயிற்சி, இந்த மூன்றும் இருந்தால் உங்கள் இதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக துடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உண்மையான மகிழ்ச்சியை நாம் எங்கே சென்று தேடுவது? நாம் அனைவரும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம், அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறோம், நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அமைதி மகிழ்ச்சி எங்கே நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவரின் இதயத்தில் தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன் கரங்களை விரித்து, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அதுதான் இயேசுவின் இதயம். கடந்த வருடம் பிப்ரவரி 6ஆம் தேதி துருக்கி நாட்டிலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் இடிபாடுகளில் சிக்கி மடிந்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் பிணங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. பிண குவியல்கள் இடிபாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு சில அற்புதமான அதிசயமான நிகழ்வுகளும் நடந்தது. ஒரு சில குழந்தைகள் 25 மணி நேரம் கழித்து, 46 மணி நேரம் கழித்து, ஒரு வாரம் கழித்து உயிரோடு எடுக்கப்பட்டார்கள். அப்படி நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்த அந்த உடல்களை எல்லாம் மீட்டி எடுத்த பொழுது 2 உடல்கள், ஒரு தந்தையினுடைய உடலையும் அவருடைய மகனுடைய உடலையும் தோண்டி எடுக்கின்றார்கள். அந்த தந்தையினுடைய உடல் அந்த மகனின் உடல் மீது சாய்ந்து இருக்கிறது. அவர் அந்த மகனை மூடி இருக்கிறார். ஒரு கேடயம் போல, ஒரு அரண் போல அவர் அந்த குழந்தை மீது மூடி இருக்கிறார். அந்த குழந்தை அந்த தந்தையினுடைய மடியில் படுத்து கிடந்தது. அந்த படை வீரர்கள் அந்த 2 உடலையும் எடுத்தார்கள். இந்த தந்தையின் தியாகம் வீணாகி போய்விட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது முதலில் அந்த தந்தையினுடைய உடலை வெளியே எடுத்தார்கள். பின்னர் சிறிது சிறிதாக அந்த மண்களை கற்களை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த குழந்தையின் உடலை எடுத்தார்கள். அந்த குழந்தை வெளியே எடுத்தவுடன் கண்களை திறந்தது, மூச்சு விட ஆரம்பித்தது. ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தை உயிரோடு இருந்தது. பார்த்தவர்கள் அனைவரும் கைகளை தட்டி கடவுளை போற்றினார்கள். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி கடவுளை போற்றினார்கள். இது உண்மையான ஒரு நிகழ்வு, உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த காணொளி இன்றைக்கும் யூடியூப் சில மீடியாக்களில் இருக்கிறது. ஒரு தந்தை எப்படி தன் குழந்தையை காப்பாற்றினார். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் மாய்ந்து போனாலும் பரவாயில்லை, இந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும், நான் வாழ்ந்து விட்டேன், என் குழந்தை வாழ வேண்டும் என்று அந்த குழந்தையை அழகாக பாதுகாத்தார். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு தியாகத்தின் மறு உருவம், இயேசுவின் இதயம். நம்ம பார்த்திருப்போம், ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், அவனுடைய தம்பி அவனால் நடக்க முடியாது, அவனை தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு போறான் பள்ளிக்கூடத்திற்கு. அப்ப பக்கத்துல ஒரு கேட்கிறாங்க, ஏப்பா இப்படி ஒரு சுமையை சுமந்து போறியே, உன் தம்பியை தூக்கி தோல் மீது சுமந்து போறியே, வலிக்கலையா, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பையன் சொன்னான், அவன் என் தம்பியாச்சே, எனக்கு எப்படி வலிக்கும், என் தம்பியை தானே நான் சுமந்து போறேன். அன்பால்
சுமக்கின்ற எதுவும் சுமைகள் அல்ல. அன்புக்காக செய்கின்ற எதுவும் சுமை அல்ல, அது சுகமானது. அன்புக்காக நாம் செய்கின்ற எல்லா தியாகங்களும் சுகமானது, வாழ்வு தரக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். சுகமாக இந்த சிலுவையை அவர் சுமந்தார். எனவேதான் நாம் வாசிக்கிறோம் நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 3:16, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அதையே பவுலடியார் சொல்லுவாரு. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுவாரு, தன் சொந்த மகன் என்றும் பார்க்காமல் நம் அனைவருக்காகவும் கடவுள் அவரை ஒப்புவித்தார். அப்படி என்று சொன்னால் அதோடு சேர்த்து அவர் நமக்கு அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பாரோ? தன் சொந்த மகன் என்று பாராமல் நம் ஒவ்வொருவருக்காகவும் கடவுள் தன் மகனை ஒப்புவித்தார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதுதான் இயேசுவின் இதயம். மாறுங்கள் பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே. இன்றைக்கு நம்முடைய சிலுவை என்ன? நாம் சுமக்கின்ற சுமைகள் என்ன? பெற்றோர்களுக்கு என்ன சுமை? இன்றைக்கு பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ய வேண்டும். அதுதான் பெற்றோர்களின் இன்றைக்கு பெரிய பளுவாக இருக்கிறது. குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்பதில்லை. நான் ஒரு பள்ளியிலே தாளாளராக இருப்பதால் பெற்றோர்களுடைய மனதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். வருகிறவர்கள் எல்லோரும் என் குழந்தை வீட்டில் அடங்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், விளையாடிட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். எப்போ பாரு தொலைக்காட்சியில தான் பார்த்துட்டு இருக்கிறான், எப்போ பாரு செல்போனு தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதான் என்ன செய்யுது? இது பெற்றோர்களுடைய சுமை. பிள்ளைகளுடைய சுமை என்ன? பாட புத்தகங்களா? இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போறதே சுமையா போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போடான்னா அது ஒரு பெரிய சுமை. படிடா அப்படின்னா அது ஒரு சுமை. கோயிலுக்கு போடா அப்படின்னா அது ஒரு சுமையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் சுமைகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத மக்கள் அனுபவித்த பெரிய சுமை என்ன தெரியுமா? பரிசேயர்களும் சதுசேயர்களும் கட்டளைகளை பெரிதாக்கி பழுகி பெருகி ஆயிரக்கணக்கான கட்டளைகளை சாதாரண மக்கள் மீது சுமத்தினார்கள். மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது, சுமப்பதற்கு அரிய சுமைகளை எல்லாம் சாதாரண மக்கள் மீது சுமத்தினார்கள். ஆனால் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதை தங்களுடைய பிறனால் கூட தொடவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். அப்படிப்பட்ட சுமைகள், கட்டளைகளை கடைபிடிப்பது, நிறைய கட்டளைகளை கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் மீது சுமத்தி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு கூட இந்தியாவில் நம் மீது நிறைய கட்டளைகள் சுமத்தப்படுகின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் பார்க்கிறோம். மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுத வேண்டும் என்ற கட்டளை, குடியுரிமை சட்டம், மத வெறுப்பு அரசியல், இப்படி பல சட்டங்கள், கொடுமைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கே செல்வது? யார் நமது சுமையை இறக்கி வைப்பார்கள்? ஆண்டவர் இயேசுதான் நாம் சுமையை இறக்கி வைப்பார். அவர் சொல்றாரு, என் நுகம் அழுத்தால் என் சுமை எளிதாய் உள்ளது. என் நுகம் அழுத்தால் என்னோடு சேர்ந்து உன்னுடைய சிலுவையை சுமந்து பார், உனக்கு கடினமாக இருக்காது. நுகம் நாம் பார்த்திருக்கிறோம். 2 மாடுகள் மீது சுமத்தி அது படுவை சுமப்பதற்காக பயன்படுத்துவார்கள் நுகம். அந்த காலத்தில் நுகம் அழகாக செய்யப்பட வேண்டும். யூத மரபிலே அது சரியாக இருக்க வேண்டும். எருதுகளை வைத்து அளவெடுத்து சுமக்கின்ற அந்த மாடுகள் மீது பொருத்தி அது சரியான அளவுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது பாரம் தாங்க முடியாமல் போய்விடும், அல்லது வீணான வலிகளை சுமக்கின்ற அந்த எருதுகளுக்கு அது கொடுக்கும். எனவே அந்த நுகத்தை செய்பவர்கள் சரியான அளவெடுத்து, எந்த அளவில் இருந்தால், எந்த
நீளம், எந்த அகலம், எவ்வளவோ கொள்ளளவு இருந்தால் அதை சுமப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று சரியாக செய்வார்கள். வரலாற்றில் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு கூட தச்சு வேலை செய்தவர், நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய அந்த தச்சு பட்டறையிலே சரியான இந்த நுகங்களை எல்லாம் செய்து விற்று வந்தார். அப்படி ஒன்று வரலாறு இருக்கிறது. The yoke fits well என்கின்ற கடை. இங்கே விற்கப்படுகின்ற நுகம் சரியானதாக இருக்கும், அளவிடப்பட்டு செய்யப்பட்டதாக இருக்கும் என்று அவர் ஒரு கடை வைத்திருந்ததாக சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நுகம் உங்களை அழுத்தாது. ஏன் அழுத்தாது? நான் உங்களோடு சுமக்கிறேன், நீ என்னோடு சுமக்கிறாய், உன் சுமையை நான் வாங்கிக் கொள்கிறேன். நீ என்னோடு சுமந்தாலும் உன் முழு பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. நான் உங்கள் மீது சுமைகளை சுமத்தவில்லை. அந்த காலத்தில் பரிசேயர்களும் சதிசேயர்களும் கட்டளைகளை மக்கள் மீது போட்டு திணித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற ஒரே பாரம், ஒரே சிலுவை என்னவென்று சொன்னால், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரே கட்டளை இதுதான். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதயத்தை நம் இதயமாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருத்தந்தையினுடைய கொடியை ஏற்றினோம். நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இப்படி 2 கொடிகள் ஒரே நாளில் ஏற்றப்படுவது. இது ஒரு பழமையான பங்கு, நம்முடைய பங்கு பழமையான பங்கு. மரபுப்படி நிறைய காரியங்களை நாம் செய்கின்றோம். அண்மையிலே திருத்தந்தை அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார்கள். உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? குருவானவர் மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது 8 நிமிடம் ஆற்றினால் போதும் என்று சொன்னார். ஏன்னா அதுக்கு மேல மறைவுரை வச்சா எல்லாரும் தூங்கிடுவாங்க. நீங்களே சொல்றீங்க, நான் சொல்றேன். திருத்தந்தை சொல்ற 8 நிமிஷத்துக்கு மேல யாரும் மறைவுரைய கேட்க மாட்டாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. ஃபாதர் சொல்றாரு, நீங்க 80 நிமிஷம் வச்சாலும் கேட்பாங்க. ஃபாதர், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க 80 நிமிஷம் வச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்ல கேரண்டி கொடுத்துட்டாரு. அதனாலதான் தைரியமா இன்னைக்கு ஒரு வழி காத்துடணும், வச்சதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய போல் இந்த திருவிழா முடிகின்ற வரை நாம் இயேசுவின் இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். நிறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா கொடியேற்ற அன்னைக்கு கூட்டம் வரும், ஃபுல்லா வருவாங்க, கொடியை பார்ப்பாங்க. அதோட என்னைக்கு வருவாங்க? திருவிழா அன்னைக்கு. திருவிழா அன்னைக்கு கூட பார்க்கறது கஷ்டம். காலையில பூ சொன்னா கஷ்டம், 8 மணிக்கு பூ சொன்னா அன்னைக்கு தான் போய் கறி எடுக்கணும், அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் வேற வேலையெல்லாம் இருக்குது. அதனால இன்னைக்கு தான் திருவிழா. ஆக்சுவலா கொடியேற்றம் தான் திருவிழா. திருப்பா கொடியை பார்த்துட்டு வந்தாங்க, முடிஞ்சிச்சு திருவிழா. நம்ம வேளாங்கண்ணிக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் அன்னைக்கு தான் பயங்கர கூட்டம். நம்முடைய மறை மாவட்டத்தில் அப்படிதான் நிறைய ஊர்களில், பழமையான ஊர்களில், எங்கள் ஊர் வந்து வேட்டவரம், அங்கே கூட அப்படிதான் ஃபாதர் இருந்திருக்கிறாரு. நல்ல கொடியேற்றும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். அதோட திருவிழா. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. உங்களை நான் சொல்றது, நீங்கள் எல்லாம் பழமையான கிறிஸ்தவர்கள், பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள். இன்று போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும். நாம் உண்மையிலேயே இயேசுவின் இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலும் இரக்கம் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும். நம்மை மனிதனாக காட்டுகின்ற ஒரு பண்பு என்ன தெரியுமா? நாம் காட்டுகின்ற இரக்கம். இரக்கம் இல்லாதவன் மனிதனே அல்ல, அன்பு இல்லாதவன் மனிதனே அல்ல, பாசம் இல்லாதவன் மனிதனே அல்ல. அடுத்தவன் துன்பப்படுவதை பார்த்து துன்பப்படாதவன் ஒரு மனிதனாக இருக்கவே முடியாது. ஒரு இறையியலார் சொல்றாரு, பிரான்சிஸ் என்ற இறையியலார் சொல்றாரு, வில்ஃப்ரெட் சொல்றாரு, அடுத்தவனுடைய வலியை பார்க்கின்ற பொழுது ஏளனம் செய்யாமல் அந்த வலியை தன்னுடைய வழியாக எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவன்தான் மனிதன், அவன்தான் மனிதன். அங்குதான் மனிதம் இருக்கின்றது. அந்த மனிதம் இருப்பதால் தான் நாம் எல்லோரும் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் இன்னும் மனிதம் இருக்கிறது.
இந்த உலகத்தில் இன்னும் நன்மைகள் இருக்கிறது. தீமைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கிறது. தீமையினுடைய அளவு குறைவுதான். நன்மைதான் இந்த உலகத்தை ஆளுகிறது. நல்லவர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் முதலில் சொன்னபடி நாம் ஆண்டவர் இயேசுவிடம், இந்த திரு இதயத்திடம் நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவர் தூய்மை மிகு இயேசுவின் இதயமே, எங்களை எல்லாம், இந்த ஊரை எல்லாம், இந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம், எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்கள் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல எங்களுடைய இதயங்களை உங்களுடைய இதயம் போல மாற்றுங்கள். நாங்களும் உங்களைப் போல அன்புள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கள் என்று நாம் மன்றாடுவோம். Wow.